மீனாமா, சிவா தம்பி ரவடிக்க கத்தியால குத்திட்டாங்கம்மா. என்ன காரியம்டா பண்ண சிவா? என் மாமா அநியாயமா கொன்னுட்டியேடா. உனக்கு அடுத்த நாள் ஒரே காரணத்துக்காக கொன்னுட்டியேடா. நீ நல்லா இருப்பியா? கொல்லுடா, என்னையும் கொல்லு. வாசுதர் என்னையும் கொல்லுடு. கொல்லுடா, கொல்லு. அப்போது உன் பெரிய அடக்குதானே பார்க்கலாம். கொல்லுடா, கொல்லு. கொல்லுடா. மீனா கொல்லுடு. மீனா கொல்லுடா. ஐயா, அத சொல்ல கேளு. நீ சும்மா இரு சுபத்ரா. ஐயா, ஐயா. சாவர்ச்சிரா. மீனா கொல்லுடு. மீனா. உங்க மாமா கொல்ல வந்தது இவர் இல்ல. இவர் தான் காப்பாத்துறாரு. சிவா, சிவா எழுந்துருங்க. என்ன பண்றது? சிவா எழுந்துருங்க. சிவா மீனா, மீனா, மாமா, மாமா, இவர் மட்டும் இல்லனா என்ன உயிரோட பார்த்திருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. உண்மை தெரியாம நான் தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல மீனா, என் உயிரை காப்பாத்தினவ நீ. உனக்கு இது கூட செய்யலனா எப்படி? கூட்டு போ. வாங்க மாமா. கூட்டு போங்க. ஊருக்குள்ள புது ஆளுங்க நடமாட்டம் இருக்குன்னு சொன்னப்போ எனக்கு தெரியும். ஏதோ அசம்பாவிதம் நடக்க போது நான் பயந்துட்டே இருந்தேன். இப்ப என்ன பேசி என்ன புண்ணியம் நடந்ததை நம்மளால தடுக்கவா முடிஞ்சது? சரி, இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்றது? நாம என்ன போலீஸா ராணுவமா? என்ன நடக்க போகுதுன்னு முன்னெச்சரிக்கையா தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்க. ஐயா, மஞ்சு வந்து ஊருக்குள்ளார வெளியாட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்குப்பான்னு என்கிட்ட சொன்ன உடனே நானும் நம்ம ஆளுங்க 4 பேரை சேர்த்துக்கிட்டு ஊரை சுத்தி வந்தேனுங்க. ஆனாலும் பாருங்க, விஷயம் கைமீறி போயிடுச்சு. சரி, விபரீதமா எதுவும் நடக்கலையே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. பாவங்க அந்த பொண்ணு. ஒரு சின்ன அடிபட்டு இருந்தா கூட நரசிம்ம ஐயாவுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு சம்பந்தி ஆக போறவருடைய பொண்ணு இந்த ஊர்ல சந்தோஷமா இருக்கணும்னு வந்த பொண்ணுக்கு ஏதாவது ஏடாகுடமா ஆயிருந்தா நம்ம ஊருக்குள்ள அசிங்கம். ஐயா, அந்த பொண்ணு இப்ப எப்படியா இருக்கு? கொஞ்சமாவது பயம் தெளிஞ்சிருக்குங்களா? இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் தைரியமான பொண்ணுதான். நடந்ததெல்லாம் நினைச்சு பயந்து வீட்டுக்குள்ளே அது ஒன்றும் ஒடுங்கி கிடக்கல. எப்படி இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? அந்த கடமையை தான் சிவா செஞ்சுட்டானே. கடைசி நேரத்தில் சிவா தானே போய் அந்த பொண்ணை காப்பாத்திருக்கான். ஆமாங்க ஐயா, அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க. சரி, அந்த சிவாக்கு நன்றி சொல்லலான்னு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா அந்த ராஜசேகர் வீட்டுக்குள்ளேயே விடாம அடிச்சு துரத்துவானோன்னு பயமா இருக்குதுங்க. நிச்சயமா செய்வான். நாம எதுக்காக அங்க போய் அவமானப்படணும்? நீங்க கவலைப்படாதீங்கய்யா.
உங்க சார்புல சிவா கிட்ட நன்றியை சொல்லிட்டு வந்துடுறோம்யா. நீங்க ஏன் வரலைங்கிற காரணத்தையும் விளக்கமா சொல்லிட்டு வந்துடுறோம்யா. அதை செய்யுங்கய்யா, ரொம்ப சந்தோஷம்யா. என்ன ஒரு இக்கட்டு பார்த்தீங்களா? ஏன் வீட்டுக்கு விருந்தாளியா வந்த ஒரு பொண்ணை காப்பாத்தினவரை பார்த்து நன்றி சொல்றது கூட முடியலீங்களே. பரவாயில்ல விடு, அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காமலா போயிட போகுது. இருந்தாலும் உடனே சொல்ற மாதிரி ஆகுமாங்க ஐயா? அதான் பரவாயில்லன்னு சொல்றேன்ல. அது என்ன ஆறி போற சமாச்சாரமா? எப்ப வேணாலும் நன்றி சொல்லிக்கலாம். சிவா அதெல்லாம் புரிஞ்சுக்குவான். சரி, இந்த சத்துணவு கூடத்துல கூரை பிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, அது என்னன்னு போய் பார்த்துட்டு வருவோம். சரிங்க ஐயா, அப்ப நாங்க போயிட்டு வரேன். அதாவது இந்த கூரை விஷயமா நான் ஏற்கனவே ஆளை பார்த்து பேசிட்டேனுங்க. சிவாவுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதாவது முன்விரோதம் உண்டா? அது எனக்கு தெரியாது மாணிக்கம். உன் கூட பேசிட்டு பூஞ்சோல கிராமத்துக்கு போனதும் நான் தற்கொலை பண்றதா முடிவு பண்ணேன். என் உயிரை பலி கொடுத்தாதான் புவனாவோட வாழ்க்கை சீராகும்னு நான் தற்கொலை செய்ய துணிஞ்சிட்டேன். தபார்துரை, இனிமே உயிர் பள்ளி தற்கொலைலாம் பேச வேண்டாம். நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அந்த இடத்த தேர்ந்தெடுத்ததுனால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு பாத்தியா? நீ வாழணுங்கிறதுக்கு இதுவே ஒரு நல்ல காரணம்னு எனக்கு தோணுது. அது சரி மாணிக்கம். ஆனா அந்த ரெண்டு பெரிய மனுஷங்களும் ஊர் அறிய அவங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ராஜசேகர் புவனா கழுத்துல தாலி கட்டி அவளையும் மனைவியா ஏத்துப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு என்ன வழி? தபார், இறந்து ஒருத்தருக்கு நல்லது பண்றதை விட இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்றதுதான் சிறந்த வழி. இறந்ததுக்கு அப்புறம் நீ நினைக்கிறபடிதான் எல்லாம் நடக்கும்னு என்னப்பா நிச்சயம்? அது மட்டும் இல்ல துரை, நீ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டீங்கன்னா வயசான காலத்துல உங்க அப்பா மனசு என்ன பாடுபடும் நீ யோசிச்சு பாத்தியா? உன்னை இழந்தாதான் இன்னொன்னு பெற முடியும். உயிரை இழந்துட்டு நீ என்ன பெற போற? பேசாம வீட்டுக்கு போ, உங்க அப்பாவை நல்லா கவனி, அவரை உட்கார வச்சு நல்லா பணிவிட செய்யு. புவனாவோட வாழ்க்கை நேராகணுங்கிற உன்னோட நோக்கம் உண்மையிலேயே வசந்ததுதான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்காக நீ எடுத்த முடிவு தான் ரொம்ப ரொம்ப தப்பானது. சரியான முடிவுதான் எதுன்னு இன்னும் தெளிவா தெரியலையே மாணிக்கம். தெரியும்பா, நிச்சயமா தெரியும். இன்ன நேரத்துக்குள்ள இன்ன தேதிக்குள்ள இது முடியணும்னு என்னப்பா வரமுறை இருக்கு? பொறுமையா யோசி, அவசரப்படாத. நிச்சயமா நீ ஜெயிப்ப. ஆனா அதுக்காக உன் உயிரை கொடுத்தாவது ஜெயிக்குன்னு நினைக்கிற பாரு, அந்த எண்ணத்தை உன் மனசுல இருந்து எடுத்துடு. கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காதடா. வா போலாம், வா. எந்திரிப்பா. எப்படி இருக்குப்பா? பரவாயில்லம்மா. இந்தா பாலக்குடி. ஏன்பா, உனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? என்னம்மா நீங்க? நம்ம ஊருக்கு விருந்தாளியா வந்திருக்க பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனா எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அது சரிப்பா, ஆனா உனக்கு ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சுனா என்னால தாங்கிக்க முடியுமா? என் உயிரே போயிடுமேப்பா. ஆமா, அந்த பொண்ணை அந்த ஆளுங்க எதுக்காக துரத்தினாங்க? கொல்றதுக்குமா? ஐயோ, இந்த ஊர்ல இப்படி கூட நடக்குமாப்பா? சென்னையில இருந்து அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. பாவம்பா, அப்படி என்னதான் அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கா? அவ எந்த தப்பும் பண்ணலமா. நம்ம ராதாகிருஷ்ணன் சாருக்கு தங்கையா பிறந்தது தான் அவ செஞ்ச தப்பு. அவருக்கு தொழில் முறையில இருக்க விரோதிங்க அவரோட தங்கச்சியை கொல்ல பாக்குறாங்க. இதெல்லாம் கேட்கவே பயமா இருக்குப்பா. யாரோ எப்படியோ போகட்டும், நீ தயவு செஞ்சு எந்த பிரச்சனையிலையும் தலையிடாம இரு. நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்பா. முடியலையேம்மா, நானா போய் எந்த பிரச்சனையிலையும் தலையிடல. பிரச்சனைகள் என்ன தேடி வந்துகிட்டே இருக்கு. ஆமாப்பா, நீ சொல்றது சரிதான். இப்படி ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்ட நானும், என் வயித்துல வந்து பிறந்த நீயும் என்னதான் பாவம் செஞ்சிருக்கோமோ தெரியலையேப்பா. அம்மா ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இப்ப நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்களும் மனக்கசப்புகளும்
கூடி சீக்கிரத்துல தன்னால விலகுமா? எனக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கேப்பா. இல்லம்மா, எல்லாம் சரியாகும். இவ்வளவு நாள் இவங்களுக்குள்ள விரோதம் இருந்ததா என்னன்னு ஊரே ஆச்சரியப்படுற மாதிரி அப்பாவும் மாமாவும் கையை கோத்துட்டு நடக்க போற நாள் ரொம்ப தூரம் இல்லம்மா. கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா எப்ப நடக்கும்னு தான் தெரியல. கூடிய சீக்கிரம் நடக்குமா? சரிப்பா, நீ பால் சாப்பிடு, நான் சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சத்தியமா சொல்றேன், என் பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் நீ எனக்கு நண்பனா கிடைச்சிருக்க. அட விடுப்பா. விடுறதா? எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய மனசு ராஜதுரை உனக்கு. எவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்க. என் ஒரே ஒரு வாரிசு சிவாவை நீ காப்பாத்திருக்க. இதுக்காக நான் வாழ்நாள் பூராவும் உனக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னை அந்த சொக்கலிங்க கடத்திட்டு அந்த பழியை என் பையன் மேல போட்டுட்டான். இல்ல ராஜசேகர், என்ன கடத்தினது உன் பையன் சிவாதான். அவன் தான் என்ன ஒரு பாழடைஞ்ச வீட்டுல கட்டி வச்சிருந்தா. உண்மையா சொல்ற? ஏன் பையனா? நான் எதுக்கு போய் சொல்லணும்? சிவாதான் என்ன கடத்தி வச்சிருந்தா, அதான் உண்மை. அப்படி இருந்தும் ஏன் உன்னை காப்பாத்துறேன்னு கேக்குறியா? ராஜசேகர், உன் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்தா அதுக்கான காரணம் இந்த ராஜதுரையா தான் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது கெடுதல் நடந்தா அதை தடுக்கிறதும் இந்த ராஜதுரையா தான் இருக்கும். நீ செய்வ துரை, நிச்சயமே செய்வ. கண்ணெதிர்தான் பார்த்தனே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராஜசேகர். இருந்தாலும் உனக்கு வரப்போற ஒரு பெரிய ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்தி ஆகணும். எனக்கு ஆபத்தா? என்ன சொல்ற? சொக்கலிங்கம் மூலமா உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய கெடுதல் வரப்போகுது மீனாங்கிற ரூபத்துல. ஓ, அந்த கல்யாணத்தை பத்தி சொல்றியா? அதான் முடிஞ்சு போன விஷயமாச்சே. ராஜசேகர், நீ அலட்சியமா இருப்பேங்கிறது தான் சொக்கலிங்கத்தோட கணக்கு. நீ எவ்வளவு அலட்சியமா இருந்தாலும் நான் அலர்ட்டா இருப்பேங்கிறது அவனுக்கு தெரியல. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த கெடுதலும் வராது, வர விட மாட்டேன். இவ்வளவு உறுதியா நீ இருக்கும்போது உன்னை மீறி ஏதாவது செஞ்சுடுவேனா? துரை, நிச்சயமா நான் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காது. அது உறுதி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இந்தம்மா. வாங்க மாப்ள. அம்மா, இவர் யார் இங்க வர சொன்னது? பாரோ, வேண்டாம். முதல்ல இவர் இங்கிருந்து போ சொல்லுங்க. இந்த பாருமா, அனாவசியமா டென்ஷன் ஆகாத. நான் தான் ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை வர சொன்னேன். எதுக்கு? என்னம்மா இப்படி கேட்குற? நீ மயக்கம் போட்டு விழுந்ததும் நாங்கெல்லாம் பதறி போயிட்டோம். அந்த நிலைமையில மாப்பிள்ளை கிட்ட சொல்லாம இருந்தா எப்படிமா? எதுக்கு சொல்லணும்? என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருக்கணும்பா. இல்லம்மா. வேண்டாம்ப்பா. முதல்ல இவர் இங்கிருந்து போ சொல்லுங்க. இவர் நிழல் கூட என் மேல பட வேண்டாம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே. போக சொல்லுங்கப்பா. போக சொல்லுங்க. போக சொல்லுங்க.
நெஞ்சை நீ திறந்தா சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே